வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் தோசை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். தோசைன்னா வெறும் தோசை இல்லைங்க, சோளத்தை வச்சு தோசையும் பணியாரமும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சோளத்தில் குழந்தைங்களுக்கு தேவையான அயன் கண்டென்ட் நிறையா இருக்குது. இந்த அயன் கண்டென்ட்டை நம்ம உடம்புக்கு சேர்த்திக்கிறதுனால குழந்தைங்களுக்கு அந்த அயனால் வர டிஃபிஷியன்சி கண்டிப்பாக குறையும். அதனால் வீக்லி ஒன்ஸ் இதை சேர்த்திக்கலாம். இதுக்கு ஒரு கப் எடுத்துக்கிறோம். அந்த கப்பில் ஒரு கப் சோளம் போட்டுக்கிறோம், 1/4 கப் பாசிப்பருப்பு போட்டுக்கிறோம், முழு உளுத்தம்பருப்பு 1/4 கப் போட்டுக்கிறோம், வெந்தயம் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். இது எல்லாத்தையும் ஒரு 3 to 4 முறை கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கிறோம். ஊற வச்சுட்டு மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ இதை மாவாக அரைச்சி எடுத்துக்கிறோம். அரைச்சி எடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, சோடா உப்பு ரெண்டும் போட்டுட்டு தண்ணி வேணுங்கிற அளவு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு இதை உங்களுக்கு ரொம்ப புளிக்கணுன்னா ஒரு 6 to 7 மணி நேரம் விடலாம். இல்லைன்னா 4 to 5 மணி நேரம் போதும். பாருங்கள், நல்லா இப்படி பொங்கி வரும். இதில் நாம் தோசை ஊற்ற வேண்டியதுதான். இந்த தோசை நல்லா கிறிஸ்பியாக வருங்க. அதனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப குழந்தைங்க விரும்புவாங்க. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு தோசை. அவ்வளோதாங்க, நம்ம சட்னியோட இதை வச்சு சர்வ் பண்ண வேண்டியது தான். அடுத்து நம்ம இதே மாவை வச்சு பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 பச்சை மிளகா, 1 இஞ்சி இதை தனியாக மிக்சியில் போட்டு நம்ம அடித்து எடுத்துக்கிறோம். ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறோம். அதில் கடுகு, கடுகு பொரிஞ்சோடனே கடலைப்பருப்பு வறுத்து எடுத்தோடனே கருவேப்பிலை போட்டுக்கிறோம். அதில் கட் பண்ணி வச்சு 2 ஆனியனை ஆட் பண்ணிக்கிறோம். அந்த ஆனியன் வணங்கும்போது நாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். அப்போ தான் அந்த வெங்காயம் சீக்கிரம் நம்மளுக்கு வணங்கும். இது நல்லா வணங்கி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 to 3 minutes வணங்கினா போதுங்க. அதுக்கப்புறம் அதில் இஞ்சியும் பச்சை மிளகாயும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை போட்டுட்டு இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுக்கிட்டு தான் மாவில் கலக்கணும். இல்லைன்னா மாவு கட்டி பிடிச்சிரும். நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி மாவில் கலந்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா பணியாரங்கும்போது கொஞ்சம் மாவு தண்ணியாக இருந்தால் தான் ஊற்ற முடியும் நம்மளுக்கு பணியாரம் ஈஸியாக, இல்லைன்னா ஊற்ற முடியாது. அவ்வளோதாங்க, நாம் பணியாரம் ஊற்ற வேண்டியது தான். பேன் நல்லா காஞ்சோடனே அதில் மாவு ஊற்றிட்டு அப்பப்போ திருப்பி போட்டுக்கலாம் வேண்டியதுதான். ஒரு 2 to 3 minutes போதுங்க, நல்லா வெந்துடும். பாருங்கள், ஃபஸ்ட் சைடு வெந்தவொடனே நான் திருப்பி போடுறேன். இப்படி பார்த்தா பாருங்கள், இப்படி ஒட்டாது வந்துருச்சுன்னா வெந்ததுன்னு அர்த்தம். அவ்வளோதான், நம்ம எல்லாமே எடுத்துடலாம். சூப்பராக நம்ம பணியாரம் ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி தோசை பணியாரம் ரெண்டுமே நம்ம அந்த மாவில் செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.